ஓம் சாய்ராம். பெத்நாராயண் மகாராஜ் அவர்கள் தத்தாத்திரேயருக்கு ஒரு ஆலயம் எழுப்பியிருந்தார். அது மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்பட்டது. நரசிம்ம சுவாமிஜி அந்த ஆலயத்துக்கு சென்ற பொழுது தத்தாத்திரேயரையும் அவரின் உபாசகரான பெத்நாராயண் மகாராஜ் அவர்களையும் பரிசோதிக்க விரும்பினார். அந்த ஆலயத்தில் நிறைய பறவைகள் பறந்து கொண்டிருந்தன. இதில் ஒரு பறவையேனும் தன் தலையின் மீது அமர்ந்தால் இங்குள்ள தத்தாத்திரேயர் பிரத்யக்ஷமாக எழுந்தருளியுள்ளார் என்றும், பெத்நாராயண் மகாராஜ் அவர்கள் ஒரு சிறந்த ஆன்மீக ஞானி என்பதையும் தான் ஒப்புக்கொள்ளப் போவதாக எண்ணினார். உடனே அந்த கோவிலில் அமர்ந்து தியானம் செய்ய தொடங்கினார். அவர் கண்களை மூடி 5 நிமிடம் கூட தியானம் செய்திருக்க மாட்டார். அதற்குள்ளாகவே அவர் தலையில் ஏதோ தட்டியது போல் உணர்ந்தார். உடனே கண்களை திறந்து பார்த்தபொழுது ஒரு பறவை தன் ரெக்கையால் அவர் தலையை தட்டிவிட்டு பறந்து செல்வதைக் கண்டார். இது நாள் வரை நரசிம்ம சுவாமிஜிக்கு அருகில் எந்த ஒரு பறவையும் வந்ததில்லை. ஆகையால் இந்த கோவிலில் தத்தாத்திரேயர் பிரத்யேட்சமாக எழுந்தருளி உள்ளார் என்பதையும், அங்குள்ள பெத்நாராயண் மகாராஜ் அவர்கள் ஒரு சிறந்த ஆன்மீக ஞானி என்பதையும் நரசிம்ம சுவாமிஜிக்கு நிரூபணமாக தெரிந்தது. தான் முழுமையாக சரணடைந்தவுடன் தன்னை நல்ல முறையில் வழிகாட்டுவதற்காக ஒரு குருவையே நரசிம்ம சுவாமிஜி தேடிக்கொண்டிருந்தார். இதற்காக பெத்நாராயண் மகாராஜிடம் உதவி கேட்க நினைத்தார். ஆனால் அவரால் பெத்நாராயண் மகாராஜை தனிமையில் சந்தித்து பேச அவருக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஏனெனில் எப்பொழுதுமே அவரை மக்கள் சூழ்ந்திருந்தனர். ஆகையால் பூடகமாக தன்னுடைய கருத்தை மகாராஜிடம் உருவகமாக சொல்ல நரசிம்ம சுவாமிஜி முடிவு செய்தார். அவர் இவ்வாறாக பேசலானார். நான் ஒரு ரத்தின வியாபாரி, ஆனால் அதிர்ஷ்டம் இல்லாதவன். எத்தனையோ ரத்தினங்களை இதுநாள் வரை சந்தித்து விட்டேன். ஆனால் அவற்றில் ஏதோ ஒரு குறை இருப்பதாகவே எனக்கு தோன்றியது. அதில் விரிசலோ கரும்புள்ளியோ ஏதோ ஒன்று தென்பட்டது. எனக்கு மாசு மறுவற்ற உயர்ந்த சிறந்த பெரிய ரத்தினத்தை நான் கிடைக்கப் பெற வேண்டும் என்று நீங்கள் அருள்வீராக என்று வேண்டினார். சிறிது நேரம் சிந்தித்த பெத்நாராயண் மகாராஜ், உன்னுடைய மனதின் கோரிக்கை நிறைவேறும் என்று ஆசிர்வதித்தார். இந்த நிகழ்வு 1933ஆம் ஆண்டு துவக்கத்தில் நடந்தது. ஆனால் இந்த அருள் அவருக்கு பூரணமாக கிடைப்பதற்கு வெகுகாலம் பிடித்தது. ஓம் சாய்ராம்.